நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷுவா டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனல் மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே நன்றியோடும் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நாங்கள் எல்லாம் ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் டிவி சேனலில் கேட்டுட்ருக்கிற பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, அந்த யூடியூப் சேனலில் அப்பா பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிற ஆண்டவரே, உங்கள் திட்டம் மாத்திரம் வெளிப்படட்டும், உங்கள் மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதே அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, பவுல் என்ன செய்கிறாரு? கர்த்தருக்கு விரோதமாக, ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி ஜனங்களை வாதிக்கவும், ஜனங்களை என்ன செய்ய பெரிய போராட்டங்களை கொண்டு வந்துட்டு என்ன செய்ய, கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி அந்த பவுல் என்ன செய்கிறார்? இவ்வளோ பெரிய என்ன செய்கிற போராட்டங்களை பண்ணும்போது ஆண்டவர் அவர் தொடுகிறாரு. தொடும்போது அவர் சொல்கிறாரு, அவர் ஆண்டவரை பார்த்த உடனே சொல்கிறாரு, அவர் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். பாருங்கள், அப்போமே என்ன செய்கிறாரு? பவுலுக்கு உணர்த்தப்படுகிறார். என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அந்த சித்தமாக இருக்கிறேன், அந்த சித்தத்தை செய்கிறதுக்கு தான் பவுல் என்ன செஞ்சாரு? அழைத்திருக்கிறாரு. தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எங்கே போனாலும் சரி, அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனையும் பவுல் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னை தகுதி இல்லாதவர்களை எபிரேய சபையில் சொல்கிறாரு, கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறாரு. என்னை தகுதி இல்லாதவரை என்ன செய்யறாரு? தகுதிப்படுத்தி எனக்கும் அப்போஸ்தலர் முத்திரையை என்ன செஞ்சுக்கிறாரு? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பதிச்சிருக்கிறாரு. நான் என்னை அழைக்கப்பட்ட அழைப்பை நான் உறுதிப்படுத்திட்டு என்ன செஞ்சிட்ருக்கேன்? நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தேவ திட்டத்துக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறாரு? ஒவ்வொரு விஷயமும் என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறாரு, அவர் தொடரும்போதே சொல்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதே போல் தான் இன்றைக்கி நிறைய மனுஷங்க, தேவ மனுஷங்களும் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு சீசர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவர் எத்தனையோ டைமு கூப்பிடுவார், வாங்க என்னை ஊழியத்தை செய்யுங்க, நான் உன்னை கொண்டு இப்படி செய்வேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன். சபைகளிலிருந்து ஊழியக்காரங்க மூலியம் பேசுவார், தீர்க்கதரிசி மூலம் பேசுவார், அப்போஸ்தலர் மூலம் பேசுவார், அதேமாதிரி சுவிசேஷகர்கள் மூலியம் அனுப்பிச்சுவார். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் வச்சிருக்கிறாரு, உங்களை கொண்டு ஊழியத்தை செய்ய அழைத்திருக்கிறாரு. பார்ப்போம் நம்ம பெற பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய உதாசீனப்படுத்தி போன நாட்கள் தான் அநேகம். அதே மாதிரி அநேகர் இருக்கிறாங்க. ஒரு பலவீனப்பட்ட உடனே பவுலை போல் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரே, நான் அந்த பலவீனத்துக்காக ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு முடிவும் கிடைக்காது, ஒரு தொடக்கமும் கிடைக்காது. அந்த கடைசி தருணத்தில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கைவிடுற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் உட்காந்து, ஆண்டவரே என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்குறேன், நீங்கள் என்ன செய்ய சித்தம், பவுலை போல தான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி அப்போ தான் உணர்வு வருமே ஒழிய, ஏதாவது ஒரு உறுப்பை இழந்த பிறகு, ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் போது தான் என்ன செய்கிறோம்? நம்ம மனசுக்குள்ளே என்ன செய்கிறோம்? தோணுது. அந்த மனசுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறோம்? நம்ம சரி ஆண்டவருக்கு எதாவது செய்யணும். அப்போ தான் நமக்கு தெய்வ திட்டமே விளங்குது. எல்லா மனுஷனுக்கும் அப்போ தான் விளங்குது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, அழைச்ச உடனே போயிடுவாங்க. சிலர் அடையாளத்தை கேட்பாங்க. சிலர் ஆண்டவர் என்கிட்ட பேசினதான் அது மாதிரி ஜெபத்தில் உட்கார மாட்டாங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசணும், அப்படின்னா தான் அந்த ஊழியத்துக்குள்ளே போவேன், அப்படின்னா தான் நான் ஊழியம் செய்வேன். ஆண்டவர் எனக்கு அவர் அடையாளத்தை காமிக்கணும், எனக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கணும் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க? பொருத்தனை பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்க? அவர்கிட்ட போய் அதிகாரமாக கேட்பாங்க. கேட்கறதுனால தப்பு கிடையாது. ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்காரோ அந்த லக்கை நோக்கி என்ன செய்யணும்? தொடரணும். அவர் சொல்கிறார் பாருங்கள், பவுல் தொடப்பட்டவன் என்ன சொல்கிறாரு? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்போ அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு? நம்மளை ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். அவர் சித்தத்தை நம்ம செய்கிறதுக்கு தான் நம்மளை முன்குறித்திருக்கிறார். எதுக்காகனா, நம்மளை என்ன செய்ய, உலக தோற்றத்துக்கு முன்னே நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? ஒன்று முன்குறித்திருக்கிறேன். பாருங்கள், ரோமர் எழுதின சுவிசேஷம், அப்போஸ்தலர் பவுல் ரோமர் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12வது வசனம் சொல்லப்படுது வரை, இவ்விதத்திலும் நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினால் எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று
வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் சொல்கிறாரு, ரோமபுரிக்கு சபையில் சொல்கிறாரு, எனக்கு பிரயாணம் உங்கள்கிட்ட, நான் சீக்கிரம் வந்து என்ன செய்யணும், நான் அவருடைய சித்தத்தை செய்யணும், செய்யும்போது என்ன செய்யணும், நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அவர் சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் தேவ சித்தத்தை செய்யணும், தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றணும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி என்ன செய்யணும், நம்ம நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் என்ன செய்வார் பவுல். என்ன செய்கிறாரு, தேவ திட்டத்தை நிறைவேற்றி வந்துடணும், தேவ திட்டத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றி காமிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் என்ன செய்கிறார் வர்றது பாருங்கள். அதே இது ரோமர் 15ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம் சொல்ல, மேலும் சகோதரர்களே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படிக்கு பாருங்க, அவர் தேவ திட்டத்துக்காகத்தான் என்ன செய்கிறேன், நான் உங்களோட சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. தேவ திட்டம், தேவ சித்தம் நிறைவேறணும், அதுக்காக தான் உங்களோட வர்றேன், நான் அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட வர்றேன். மேலும் சகோதரர்களே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்தோடு உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட இளைப்பாறம் பண்ணி உதாவில் இருக்கிற அவிவிசுவாசிகளுக்கும் நான் தப்புவிக்கும்படிக்கு நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் செய்யும் போகிற தர்ம சங்கத்தையும் அவர்கள் அங்கீகரிக்கும்படிக்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்கள் நான் போராடுவதெல்லாம் நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் சொல்கிறார், என்ன சார் இவ்வளோ போராட்டத்தின்படி நான் எங்கெங்கே போராட்டத்தில் இருக்கிறேனோ, என்னென்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு இவ்வளோ போராட்டங்கள்லாம் இருக்குது, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, இந்த சந்தோஷத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு பவுல் ரோமபுரி சபையில் என்ன செய்கிறார், ஜனங்களுக்கு எழுதி வைக்கிறார், அவர் பேசுகிறாரு. அதே போல் தான் அவருடைய காரியங்களை செய்கிறதுக்கு தான், அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு தான். பவுலுடைய சித்தம்லாம் என்ன அப்படின்னா தேவ சித்தத்தை செய்யணும், தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றணும், தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றி லக்கை நோக்கி தொடரணும். கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அந்த காரியத்தை என்ன செய்யணும், தேசத்தில் நடப்பிக்கணும், அநேக சபைகளை தட்டி எழுப்பணும். இன்றைக்கி பாருங்கள், சபையை தட்டி எழுப்புறதுக்கு ஒரு மனுஷனும் இல்லை. இப்போ அவங்கள சுயத்தை தான் தட்டி எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சுயபலத்தில் வாழணும், அவங்க சுய இச்சைக்கு என்ன செய்யணும், ஜனத்தை திருப்பி கொண்டு வரணும். பவுல் அப்படி கிடையாது. என்னை கொண்டு பயன்படுத்தின ஆண்டவர் உன்னை கொண்டு பயன்படுத்துவார், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்ச தேவன் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். நீ இப்படியே உட்காராத எபேசியர் சபையே, கொரிந்தியர் சபையே அப்படின்னு சொல்கிறாரு பவுல். சொல்கிறாரு, வந்து ஒரு இடத்துல சாக்காக உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு என்ன செய்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, பவுலே நான் இப்படி உட்காரதுக்கு ஒன்று அழைக்கலை, உன்னை கொண்டு பட்டணமாக ஜனத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு அழைச்சிருக்கிறேன், இப்படி உட்காராத, நீ எழும்பி போன்னு சொல்லி ஆவியானவரோட பேசுகிறாரு. அதுக்கு பிறகு தான் பட்டணமாக போக ஆரம்பிச்சுறாரு. பட்டணமாக போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதே போல் தான் நமக்கு ஆண்டவர் என்னத்துக்காக அழைத்திருக்கிறாரு பார்த்துக்கோங்க. அந்த புது உடன்படிக்கைக்காக, புதிய ஏற்பாட்டு பக்தம் தான் என்ன செய்கிறாரு, நம்மளை அழைத்திருக்கிறாரு. அழைத்து என்ன செய்கிறார், நம்ம தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி என்ன செய்கிறாரு, அந்த தெய்வ திட்டத்துக்கு என்ன அழைத்திருக்கிறாரு. பவுலை முன்குறித்தது உண்மை அப்படின்னா, பரணபாவை முன்குறித்தது உண்மைன்னா, பிலிப்பை முன்குறித்தது உண்மைன்னா, உங்களை என்னை முன்குறித்தது உண்மை. தரிசனத்துக்கு நேரம் அதுதான் சொல்கிறாரு. அறுப்பு அநேகம் வேலையாட்களோ குறைவுன்னு சொல்கிறாரு. அந்த அறுப்புக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அந்த கனமான ஊழியத்துக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு, உங்களை என்னையும் அழைத்திருக்க போய் தான் என்ன செய்கிறாரு, இந்த சேனல் மூலியம் உங்கள்கிட்ட என்ன செய்கிறாரு, பேசி கொண்டு இருக்கிறாரு. ஆவியானவர் பாருங்கள், நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய என்ன செய்கிறாரு, திட்டங்கள் என்ன செய்கிறாரு, நம்மளோட என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இல்லைன்னா யாராவது ஒரு மனுஷன் என் காரியமாக போக மாட்டானா, என் காரியத்தை நிறைவேற்ற மாட்டானா, என் சித்தத்தை சபையை தட்டி எழுப்ப மாட்டானா, அன்றைக்கி பவுலிட்ட அதை தான் பேசுகிறாரு. பவுலிட்ட என்ன செய்கிறாரு, அதை தான் பேசிகிட்டே இருக்கிறாரு. அந்த தெய்வ திட்டம் நம்மளோடு என்ன செய்யணும், அவர் நம்ம குடிச்சு என்ன காரியங்களை வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவின் உண்டாயிருக்கிற ஜீவ பற்றி வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. நான் இரவு பகலுமாய் இடைவிடாமல் ஜபங்களிலும் உங்களை நினைத்து கொண்டு கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தினாலும் நிறையும்படிக்கு உங்களையும் வஞ்சியாக இருங்கள். என்ன சொல்கிறாருன்னா, அது கிறிஸ்து இயேசுவின் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றி வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின்படி. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் என்ன செய்கிறார், சித்தத்தின்படி அப்போஸ்தலராகிய பவுல் எழுதுகிறது என்ன செய்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்க.
கர்த்தருடைய தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயு, எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனுடன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. நான் இரவு பகலமாக என்ன செய்கிறேன், தேவ சித்தத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்ருக்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு. எதுக்கு எழுதுகிறாரு அப்படின்னா, நீ சோர்ந்து போயிடாத. ஊழியன்னா கடினம் இருக்கத்தான் செய்யும், ஊழியன்னா பாரம் இருக்கத்தான் செய்யும், ஊழியன்னா என்ன செய்யும், வேதனை இருக்கத்தான் செய்யும். சோர்ந்து போயிடாத. நான் உனக்காக என்ன செய்யறேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உன் தரிசனத்துக்காக, உன் தேவ திட்டத்துக்காக, தேவ சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான். இன்னைக்கு பாருங்க, பவுல் என்ன செய்கிறாரு, எந்த ஊழியத்தை செஞ்சாலும் தேவ சித்தம், சேவ சித்தம், சேவ சித்தம் என்ன செய்யணும், நிறைவேறணும், தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் என்ன செய்யணும், அந்த பவுலுக்குள்ளே நமக்கு ஏற்படுத்தப்பட்டது போல நமக்குள்ளே ஒரு என்ன செய்யும், உணர்வுகளை ஏற்படணும். அந்த தெய்வ சித்தத்தை நமக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரு, என்ன காரியம் வைத்திருக்கிறாரு. நம்ம பவுலை தெரிந்த ஆண்டவர் நம்மளையும் தெரிஞ்சிருக்கிறார்ல, நம்மளையும் முன்குறித்திருக்கிறார்ல. அதான் சொல்கிறாரு பவுல். சொல்கிறார், என்ன செய்கிறாரு, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா உனக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறது. அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிறது என்னுடைய கடமைன்னு சொல்லப்படுகிறது வேதம். ஏன்னா எதுக்காக முன்குறித்திருக்கிறார், அந்த கடைசி கால தரிசனத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றி என்ன செய்யணும், முடிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவ திட்டம். எல்லாரும் ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்யணும், பிரவேசிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நோக்கமாக இருக்குது. பிலிப்பில் சொல்லப்படுது பாருங்கள், பிலிப்பு 2வது அதிகாரம் 13வது வசனம். பாருங்க, ஏனெனில் தேவன் தம்முடைய தயவின் சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உண்டாயிருக்கிறவராய் இருக்கிறார் என்று என்ன செய்து எழுதப்பட்டிருக்கு. ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் இருக்கிறார். ஏன்னா தேவனுடைய சித்தமும் தேவனுடைய தயவும் என்ன செய்யுது, உங்களோடு கூட இருக்கிறதுன்னு சொல்லி பிலிப்புக்கு எழுதுகிறார் பாருங்க. நீ பயப்படாத பிலிப்பு, என்ன செய்ய பவுல் எழுதுகிறார் பிலிப்புக்கு, நீ பயப்படாத, என்ன செய்ய ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்ன செய்கிறாரு, அவருடைய விருப்பத்தின்படி என்ன செய்கிறாரு, உன்னை நடத்துகிறாரு. நீ பயப்படாத, நான் உனக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பிலிப்புன்னு சொல்கிறாரு. பிலிப்பு பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிறார் பாருங்க. அப்போ என்னென்னா ஆண்டவர் பாருங்க, அந்த தீமத்தை அந்த பிலிப்பு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாரு, தெளிவாக என்ன செய்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. நீ பயப்படாத, அந்த பட்டணத்துக்குள்ளேயே என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. பிலிப்புக்குள்ளே என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஆவியானவர் பாருங்க, பலமான காரியங்கள் என்ன செய்கிறார். பிலிப்பு ஒரு பட்டணத்துக்குள்ளே போகும்போது அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டுச்சான். எதிர்பார்ப்பாங்களா, என்னென்னா இவ்வளோ தூரம் அவன் போகும்போது அசுத்தாவிகள் அலறிச்சான், கட்டுகள் முறிக்கப்பட்டுச்சு, மூங்கள் முறிக்கப்பட்டுச்சு, அநேக சுகமாக்கப்பட்டாங்க, அநேக அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை என்ன செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நம்ம கொண்டு வரணும் தான் ஆண்டவர் இந்த டிவி சேனல் ஜாஸ்வா டிவி மூலம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். எதுக்காக, சும்மா ஒன்றும் தெரியல, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்கிறார். அதை முன்குறிக்க போய் தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், சேனல் மூலியம் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. எதுக்காக பேசிக்கொண்டு இருக்கிறாரு, அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றி, அவருடைய காரியங்களை நிறைவேற்றி என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்குது. அதை தான் என்ன சொல்கிறாருன்னா, தேவ சித்தம் செய்கிறதே எனக்கு போஜனமாக இருக்குது. பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தம் செய்கிறதே எனக்கு என்ன செய்யுது, போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணும், செய்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், நம்ம மாறணும். தெசலோனிக்க 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் தேவ மார்க்கத்துக்கு விலகாதிருந்து தேவனை அறிந்த அஞ்ஞானிகளைப் போல மாய இச்சை உண்டாமல் உங்களில் எவனாவது தந்தன் சரீர பண்பாட்டை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளாதபடி அறிந்திருக்கிறான். பாருங்கள், என்னென்னா பவுல் சொல்கிறாரு, தெசலோனிக்க சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, பரிசுத்தத்துக்காக தான் என்ன செய்கிறாரு, தேவ சித்தத்துக்கு பரிசுத்தமுள்ளவனாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தத்தை தான் என்ன செய்கிறாரு, தெசலோனிக்கர் சபையில் என்ன செய்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்னென்னா சேவ சித்தத்தை என்ன செய்யணும், கரெக்டாக செய்யணும். தேவ சித்தமே என்ன அப்படின்னா, பரிசுத்தம் தான் தேவ சித்தம். அந்த பரிசுத்தமான சித்தத்துக்கு தான் என்ன செய்கிறார், அதை சொல்கிறாரு. தீமத்தை அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. தீமத்தை என்ன செய்கிறார், அங்கே இருக்கிறாரு. தெசலோனிக்க சபையிலே சொல்கிறார், நீ பயப்படாத, பரிசுத்தத்துக்கு தான் அந்த ஜனத்தை அழைத்திருக்கிறாரு. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்கிறார், அவர் சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த சித்தத்துக்கு தான் என்ன செய்கிறார், அழைத்திருக்கிறாரு. நீ போட்டு மனசை குழம்பாத தீமத்தையும்
அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தெசலோனிக்கே சபைக்கு என்ன செய்கிறாரு, எழுதியிருக்கிறாரு பவுல். அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு மனுஷனையும் என்ன செய்கிறார், எடுத்து பயன்படுத்தணும், தேவ திட்டத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் தேவத்திற்கு நோக்கமாக இருக்குது, தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதேமாதிரி ஆவியானவர் என்ன அப்படின்னா நம்மளை கொண்டு என்ன செய்யணும், தேவ சித்தத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றி அவருடைய காரியங்களை என்ன செய்யணும், தேசத்தில் நடப்பிக்கணும். அவருடைய காரியங்களை நடப்பித்து கர்த்தருடைய நோக்கத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றுறது தான் ஆவியானுடைய சித்தமாக தான் இருக்குது. அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யணும், பின்பற்றுகிற கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுது பாருங்கள், கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை பலியிடப்பட்டதுனால தான் நம்ம சரீரம் என்ன செய்த பரிசுத்தமாக்கப்பட்டிருக்குது. அவர் சித்தத்தின்படி என்ன செய்கிறாரு, சொந்த குமாரனே பலியாக கொடுத்து என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த பரிசுத்தத்துக்காக. அந்த பரிசுத்தத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இந்த எழுப்புதலுக்கு உங்களை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அந்த பரிசுத்தத்தை தகுதிப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்கிறாரு. அதான் சொல்கிறார், ஒரு காரியத்தை எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா ஜனத்தை என்ன செய்ய பரிசுத்தமாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜனத்தை பார்த்து மோசே சொல்கிறார், என்ன செய்கிறாரு, இன்றைக்கி உங்களை சரி பண்ணிக்கோங்க, நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறார், இந்த கடைசி காலம் எழுப்புதலுக்காக என்ன செய்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தை பிட்டு கொடுத்து தான் என்ன செஞ்சுக்கிறார், நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. அதுதான் பவுல் என்ன செய்கிறாரு, எபிரேயர் சபைக்கு எழுதியிருக்கிற என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அதே போல் தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு, ஒரு சுத்தமுள்ள பிள்ளைகளை மாற்றுறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, நம்மளை ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார், தெரிந்திருக்கிறாரு. இந்த கடைசி நாட்களில் என்ன செய்யணும், அவருடைய காரியம் என்ன செய்யணும், வெளிப்படணும் அப்படிங்கிறது தான். பாருங்கள், இந்த தெசலோனிக்கே சபையில் பார்த்துக்கோங்க, அப்படி ஆண்டவர் பேசுகிறார். 2 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்கள், 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 17வது வசனம். உங்கள் இருதயத்தில் தோன்றின எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை சிறப்படுத்துவாராக. பாருங்கள், அந்த இருதயத்தில் தோன்றின வசன நற்கிரியினால் என்ன செய்வாரா, உங்களை சிறப்படுத்துவாராக. ஏன்னா அந்த வசனத்தை நம்ம கை கொள்ளும்போது, அந்த வசனத்தை நம்ம பின்பற்றி வரும்போது என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் நம்ம மனசு என்ன செய்யும், அவர் பக்கம் என்ன செய்யும், திரும்ப அந்த வசனத்தை நம்ம கை கொள்ளும்போது நம்ம அதான் வேதத்தில் சொல்லுது, சங்கீதத்தில் சொல்லப்படுது, துன்மார்க்க வழி நடமாவனும் பாவியனோட உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவன் பாக்கியவானா மாற முடியாது, தியானிக்கிற மனுஷவன் தான் பாக்கியவானா. அந்த வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா நம்மளால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது, தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. பவுல் பாருங்கள், அடிக்கடி சொல்கிறாரு, தேவ சித்தத்தின்படி எபேசிய சபைக்கும் கொரிந்திய சபைக்கும் தெசலோனிக்கே சபைக்கும் எபேசிய சபைக்கும் என்ன செய்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி தான் நம்ம நடக்கணும், தேவ சித்தத்தின்படி தான் எந்த காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்துக்கோங்க, வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியமும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சித்தத்தின்படி தான் என்ன செய்யுது, நடக்கிறத விட தேவ சித்தத்தின்படி நடக்கலை. அவர் சொல்கிறார், என்ன செய்ய, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுத்து சீஷர்கள் ஆக்குன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. அந்த காரியம் என்ன செய்கிற தேசத்தில் நடக்கலை. அதனால தான் இன்றைக்கி எழுப்புதலுக்கு இன்றைக்கி தாமதமாகுது. அதே போல் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது, கர்த்தருடைய கிரியைகளை என்ன செய்யாமல் இருக்கக்கூடாது. அதான் சொல்கிற, நற்கிரிகளை செய்யாதபடிக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. நற்கிரி செய்கிறவர்களாக என்ன செய்யணும், மாறணும். கனியற்றவர்களாக இராதபடிக்கு நற்கிரியை செய்கிறவர்களாக என்ன செய்யுங்க, மாறுங்கன்னு சொல்லி பவுல் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, தீமோத்தேயுவில் எழுதியிருக்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யணும், மாறணும். இப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் பெயரக்கூடாது. கர்த்தருக்காக வாழுகிற ஒரு வைராக்கியத்தின் ஆவி நமக்குள்ள பவுலோட வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல் நம்மளும் என்ன செய்யணும், பவுலை போல ஒரு ஊழியத்தை, கனமான ஊழியத்தை என்ன செய்யணும், இந்த உலகத்தில் செய்து முடிக்கிறவனாக இருக்கணும். நல்ல போராட்டத்தை போன நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி மார்பு தட்டி என்ன செய்யணும், அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமாக நம்ம இருக்கணும். ஒரு நம்ம கர்த்தருக்குள்ள ஒரு மனப்பக்குவத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யணும், மாறணும்.
ஜெபமெல்லாம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்துரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்கள் சித்தம் வெளிப்படட்டும், உங்கள் மகிமை வெளிப்படட்டும். பவுல் சொன்னது போல் தெய்வ சித்தம் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றணும், தெய்வ சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி தீமோத்தேயுக்கும் அப்பா பிலிப்புக்கும் அப்பா தைரியம் சொல்லி ஆண்டவரே தெய்வ சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த உண்ணி தள்ளி அப்பா அந்த காரியங்களை வெளிப்படுத்தி தெய்வ சித்தத்தை வெளிப்படுத்தி அவங்கள உண்ணி தள்ளி ஆண்டவரே கனமான ஊழியத்தை நிறைவேற்றினது போல் அப்பா நாங்களும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே தெய்வ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. இம்மட்டும் காத்து எபினேசரே உம்மை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.